வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஈஸியான மெத்தடில் சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கம்மா, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஆயில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாமா. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கம்மா, 2 பிரியாணி இலை, பட்டை, 2 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், 2 லவங்கம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா. நல்லா நீள அளவில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டே வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிடணும். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 6 பச்சை மிளகா முழுசாக போடுறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து கம்மியாக போட்டுக்கணுமா. வெங்காயம் அதிகமாக போடணும், தக்காளி கம்மியாக போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுங்கம்மா. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி நம்ம கண்ணுக்கு இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுருங்கம்மா. கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, 1/2 கப்பு கெட்டி தயிர் இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்கம்மா. தக்காளி நமக்கு இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடருங்கம்மா. 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. மசாலா போட்டு பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி நல்லா மிக்சிங் ஆகிடணும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம்மா. பாருங்கம்மா, 1/2 கிலோ மட்டனு பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி இருக்குது. அந்த 1 கப் தண்ணி அதோட ஆட் பண்ணிவிடுங்க. 3 கப் தண்ணி வந்துடும். நம்ம வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்மா. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், கரெக்டாக சரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சோம்மா. நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, நல்லா கொதிச்சிடுச்சு. மட்டனோட சாரெலாம் மசாலா நல்லா இறங்கிருச்சு. மட்டன் வந்து நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்மா. அதனால் இதில் ஒரு கொதி வந்ததுமே இன்னும் நல்லா பூ போல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிமா. 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிளறி விடுங்கம்மா. நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான தீயில மூடி வச்சு வைக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ கரண்டியோட அடிபாகத்தை எடுத்து அப்படியே கிளறி விடுங்க. எதனாலன்னா அரிசி உடையாமல் இருக்கும், அதனால தான். பாருங்கம்மா, ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது போகிறதுக்காக தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. பாருங்கம்மா, 5 நிமிஷம் இருந்ததும் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கம்மா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கம்மா, கறி வந்து நல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்கம்மா. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விடுங்கம்மா. நல்லா ஈஸியான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேல பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.